Next important sum for 10th standard mathematics. Find the range and coefficient of range of the following data: 63, 89, 98, 125, 79, 108, 117 and 68. அவ்வளவுதான். சில டேட்டாஸ் கொடுத்தாச்சு. இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேஞ்ச். ரேஞ்ச் கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய சில நம்பர்ஸ்ல இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுன்னு பார்ப்போம். ஸோ இருக்கிறதுல பெரிய நம்பர் வந்து எது? 125 இஸ் த பிகெஸ்ட் நம்பர். அண்ட் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். 63 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு போட்டாச்சுன்னா அதுதான் நமக்கு தேவையான ரேஞ்சு. கழிச்சா என்ன வரும்? 62 இஸ் யுவர் ரேஞ்ச். அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அதுக்கு ஃபார்முலா தான் L minus S by L plus S. இது Lங்கிறது பிகெஸ்ட் நம்பர், Sங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ L minus S நமக்கு ஆல்ரெடி தெரியும் 62. L plus S அது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்கணும், அவ்வளோதான். ஆட் பண்ணி போட்டால் 62 by 8 18. ஸோ டிவைட் பண்ணணும். 62 divided by 188 டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். 188. ஸோ 10வது 3 டைம்ஸ் போடலாம். 8 3s are 24, balance 2, 8 3s are 24, 25, balance 2, 1 3 is 3, 5. again less பண்ணா 6, 11 again 6. so point which is 0. again 3 times தான் போடலாம். so 5 5 4. what is the coefficient of range? 0.33. so range கண்டுபிடிச்சாச்சு, coefficient of range கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உள்ள சம் இது. வெரி வெரி சிம்பிள் சம் தான். கொடுத்துருக்கக்கூடிய டேட்டால பெரிய நம்பர் சின்ன நம்பர் எதுன்னு பார்த்து ரேஞ்சையும் கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சையும் கண்டுபிடிக்கணும். இதுல விஷயம் வந்து என்னன்னா, இந்த லாங் டிவிஷன் மெத்தடு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். கால்குலேட்டர் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. மேபி அலோவ் பண்ணலாம், அலோவ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ டிவிஷன், லாங் டிவிஷன் மெத்தட் இது தெரியாமல் நீங்கள் இப்படியே நிப்பாட்டிட்டா கூட சில சமயம் தப்பு கிடையாது. லாங் டிவிஷன் மெத்தட்ல செஞ்சு தப்பான ஆன்சர் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டையை போட்டு ½ மார்க்கு 1 மார்க்கு கிடைக்க போகிறது 2 மார்க் தான். அதில் பார்த்தீங்கன்னா பாதி மார்க் தாண்டி போயிடும். ஸோ பெட்டர் நீங்கள் இப்படி விட்டுறலாம். லாங் டிவிஷன் மெத்தட் கரெக்டாக செய்ய தெரியும் அப்படின்னா செஞ்சு மார்க் போட்டுடலாம். விட்டாச்சுன்னா ½ மார்க் மேபி லெஸ் பண்ணுவாங்க. தப்பா செஞ்சிட்டீங்கன்னா முட்டை மார்க் கூட போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடை தவறாம பிராக்டிஸ் பண்ணி எந்த நம்பர் கொடுத்தாலும் லாங் டிவிஷன் மெத்தட்ல செய்ய தெரியுங்கிறத நீங்க என்ன ஷுவரா இருந்துக்கிடுங்க. ஸோ பிராக்டிஸ் த லாங் டிவிஷன் மெத்தட் எவ்ரி டைம் ஸ்டூடெண்ட்ஸ். See you in the next sum. Don't miss this sum. Thank you.